ஒரு நடிகை ஒரு கலாச்சார விழா நடக்குது, பிரதமர் கலந்துக்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, இங்கேருந்து கூட்டு போகிறாங்க, என்ன தப்பு? நீங்கள் இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு ஒரு புகைப்படமோ வீடியோவோ அல்லது தவறான இதில் சுசித்ரா சொல்வது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, சுசித்ராவுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க பல நேரங்கள் அது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் கட்சியை சார்ந்தவர்களை அவர் திட்டுறாரு. ஜெயலலிதா அம்மாலாம் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு திட்டுறது எவ்வளோ தேவை? இப்போ நம்மலாம் வீட்டில் நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஒரு கல்யாண விழா நடக்குது, ஒரு காது குத்து விழா நடக்குது, ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வராங்கன்னு வைங்க, 2 பேரையும் முடிச்சு போட்டு பேசிடுவீங்களா? அடடா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் மீண்டும் அதை உறுதிப்படுத்துறாரு. ஆமாம், ஒரு பொம்பளை படுத்துட்டா படுத்துக்காங்கன்னு தான் ஆதாரத்தை வெளியிட வேண்டியதானே. ஏன்னா இப்போ பல பேரை பற்றி அவர் சொல்லிட்டே இருக்காரு, ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொல்றாரு, தவிர ஒரு ஆதாரத்தையே அவர் வெளியிட்டதா நமக்கு தெரியல. ஏன்னா அவர் கட்சி உள்கட்சி விவகாரம், அவர் என்ன காரணத்தினால வேணாலும் திட்டலாம். அவருடைய கட்சிக்காரர்களை திட்டி அவங்க கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்களா அல்லது அவருக்கு எதிராக ஏதாவது குறைகள் சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சண்டையை அல்லது ஒரு கோஷ்டி மோதலை யாரோ ஒருத்தர் தலையில தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். அதுவும் சமீபத்துலதான் கணவனை இழந்துட்டு அவங்க இருக்காங்க. திமுகவில் கலைஞர் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்களை பேசாத பேச்சா சீமான் பேசிட்டாரு. அவர் பேசுவாரு, ஆனால் அன்னைக்கு அதை வீடியோ எடுக்கிற தைரியமோ அதை ஆடியோ வெளியிடுகிற தைரியமோ யாருக்குமே கிடையாது. பேப்பர் வெயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வலைப்பயிற்சி அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் டாபிக் நம்ம பேசலாம். ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிக ஒரு டாக் இருக்கிறது ஆக்ட்ரஸ் மீனா அண்ட் எல்முருகன் இவங்களை பற்றி டாக் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மட்டும் இல்லாமல் அடிக்கடி மீனாவை பற்றியான இந்த ஒரு என்ன சொல்றது கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு என்னதான் காரணம்? இல்லைங்க, அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. இது 2 பேருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத ஆராய வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் கொளுத்தி போடுறாரு, இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறவர் யாருன்னா ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மனிதர் சொல்கிறாரு. அவருக்கு எல்முருகன் மீது என்ன காழ்ப்புணர்ச்சிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சண்டையை அல்லது ஒரு கோஷ்டி மோதலை யாரோ ஒருத்தர் தலையில் தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். அதுவும் சமீபத்தில் தான் கணவனை இழந்துட்டு அவங்க இருக்காங்க. இப்போ இவங்க மேலே தொடர்ந்து நீங்கள் வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம். இல்லை, திருச்சி சூர்யான்றவர் அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஆதாரம் இருந்தால் வெளியிட வேண்டியதானே. ஏன்னா இப்போ பல பேரை பற்றி அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொல்கிறாரு, தவிர ஒரு ஆதாரத்தையே அவர் வெளியிட்டதா நமக்கு தெரியல. இன்னொன்று, இப்போ ஒரு நடிகையை பற்றி நீங்கள் அவதூறாக ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்க நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1000 கேள்வியை அங்கே வக்கீல் கேட்பார். அதுவும் எதிரணி வக்கீல்னா நீங்கள் அவங்க வாழ்நாளில் ஏண்டா பிறந்தோங்கிற அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்பார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலும் இவர்கள் தவிர்ப்பாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு முறை இவங்க கோர்ட்டுக்கு வரும்போது அது ஒரு பெரிய செய்தியாக மாறும். பார்த்தீங்களா, இவர் அவளை வச்சுருந்தாலுமே இவர் இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு தேவை? நமக்கு தேவையில்லாத ஒரு வேலைங்கிறதுனால பெரும்பாலான நடிகைகள் இந்த அவதூறு விஷயங்களை கண்டுக்காமல் போயிடுறாங்க. நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம்னா ஒரு 4 நாள் குழைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய விஷயமா இருக்காது, வேற யாரையாவது பார்த்து போயிடுவாங்கங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான விஷயம். பட் யாராவது ஒருத்தர் நான் இறங்கி பார்க்குறேன் அப்படின்னு இறங்குனாங்கன்னா இந்த மாதிரி அவதூறுகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அது யாரை பற்றி அவதூறு பேசினாலும் சில நேரங்களில் சில உண்மைகள் இருக்கும், நீங்கள் அந்த உண்மைகளை பேசலாம். நீங்கள் ஒருவரால் இன்னொரு குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை பற்றி நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு சண்டையை 3ஆவதாக ஒரு நபர் தலையில் தூக்கி வைக்கும் பொழுது அவர் என்ன ஆவார்? இப்போ அவங்களுக்கு அது இன்னைக்கு விவரம் தெரிந்த குழந்தையா நிச்சயமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் அந்த செய்தியை படிக்கும்போதோ கேட்கும்போதோ அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. இந்த கேள்வி இன்னும் அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு டெல்லியில் நடந்த எல்முருகன் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு மோடி வராங்க. மோடி கூட பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் அவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல, அண்ட் கலா மாஸ்டரும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. எதனால் இவங்க அங்கே போயிருந்தாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் போயிருந்தாங்க? இல்லைங்க, ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நடிகை அவங்க எப்போவுமே எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி கலாச்சார கிராமிய விழாக்கள்லாம் நடக்கும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்த, அதாவது அந்தந்த மாநிலங்களை சார்ந்த நடிகர் நடிகைகளை கூப்பிடுற வழக்கம் எல்லா மாநிலத்துக்கும் இருக்குது. இப்போ டெல்லியில் நிகழ்ச்சி நடந்ததுன்னா சரி போகிறாங்க, அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த நடிகர் நடிகைகள் போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு உள்நோக்கத்தை
கற்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா யாரும் எந்த விழாவிலையும் கலந்துக்க முடியாது. இப்போ நம்மலாம் வீட்டில் நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஒரு கல்யாண விழா நடக்குது, ஒரு காது குத்து விழா நடக்குது, ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வர்றாங்கன்னு வைங்க, 2 பேரையும் முடிச்சு போட்டு பேசிடுவீங்களா? அப்போ ஏன் நடிகைன்னா மட்டும் இப்படி பேசுவது எங்கேருந்து வருதுங்கிறத நமக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு நடிகை, ஒரு கலாச்சார விழா நடக்குது, பிரதமர் கலந்துக்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, இங்கேருந்து கூட்டு போகிறாங்க, என்ன தப்பு? நீங்கள் இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு ஒரு புகைப்படமோ வீடியோவோ அல்லது தவறான ஃபோன் உரையாடல்களோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா நிச்சயமாக அதை வெளியிடுங்க. உங்கள் பக்கத்தில் நின்று நம்மளும் 2 கல் எறிவோம், அவ்வளோதானே. அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் இவங்க ஏன் அங்கே போனாங்க, போனதுனால இது நடந்துச்சு, அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்தில் அதை ஏற்றுக்க முடியும்? ஸோ இப்போ நீங்கள் இந்த மீனாவை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து கடந்த காலங்கள்லேருந்து நிறைய டைம் வந்து மீனாவை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட சம்மந்தப்பட்டு பேசுறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஏடிஎம்கே அமைச்சரை பற்றி ஒரு காலகட்டத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில கூட வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்ததுக்கப்புறம் தனுஷ்க்கும் வந்து டிவோர்ஸ்ன்ற பேசப்பட்டதுக்கப்புறம் தனுஷும் மீனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசுனாங்க. மீனாவை வந்து தனுஷ் அவருக்கு கல்யாணம் பண்ண போகிறதா கிட்டத்தட்ட மீனாவை டார்கெட் பண்ணியே தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ ஆனால் இது உண்மைத்தன்மை இல்லாமல் அந்த ஒரு விஷயம் பேசப்பட போகிறது இல்லை. அது பேசுனது வந்து சுசித்ரா தான் பேசுனாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒவ்வொருத்தரை பற்றியா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. முக்கியமாக அவருடைய முன்னாள் கணவர் கார்த்தியை பற்றி அவங்க பேசிட்டு வரும்பொழுது திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தனுஷ் மீனாவை கல்யாணம் பண்ணி போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் அப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. இதில் வந்து சுசித்ரா சொல்வது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, சுசித்ராவுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க பல நேரங்களில் அவங்க ஏதோ ஒரு பெரிய சிக்கலில், மன ரீதியாக ஒரு பெரிய சிக்கலில் இருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் அவங்க சொல்கிற எல்லாவற்றையும் நாம் உண்மைங்கிற இடத்துல பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த மீனா தனுஷ் விவகாரத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனுஷே ரொம்ப அப்செட் ஆகி தான் சமீபத்தில் இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுனது என்னென்னா, என்னை பற்றி பல இதெல்லாம் வருது, என்ன இருந்தாலும் நான் யாருங்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியும்னு அவர் சொல்கிறார். அது என்னென்னா இதுக்கான பதிலாக தான் அவர் சொல்கிறார். நான் வந்து சரியாக தான் இருக்கேன், தேவையில்லாத என்ன பல பேர் இப்படி சொல்கிறாங்கங்கிறது தான் அதில் சொல்கிற விஷயம். பட் சொன்னது சுசித்ராங்கிறதுனால அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆதாரம் இருந்தால் அதை வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு ஆடியோ ஒன்று வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு சீமான் சம்மந்தமாக. அதே மாதிரி சாட்டை முருகன் இருவரும் வந்து கான்வர்சேஷன் ஆடியோவில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் சீமான் ஒரு தனிப்பட்ட ஒரு யூடியூபர் நபரையும் கலாச்சிருக்காங்க. அண்ட் இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கட்சி சார்ந்த ஒரு நபரை பற்றியும் பேசியிருக்காங்க, காளியம்மாள் அவங்கள பற்றியும் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து தன் கட்சிக்காரர்களை அசிங்கமாக திட்டுறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்குது. இப்போ திமுகவில் வந்து கலைஞர் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்களை பேசாத பேச்சா வந்து சீமான் பேசிட்டார். அவர் பேசுவார், ஆனால் அன்னைக்கு அதை வீடியோ எடுக்கிற தைரியமோ அதை ஆடியோவை வெளியிடுகிற தைரியமோ யாருக்குமே கிடையாது. அன்னைக்கு இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எல்லார் கையிலையும் நீங்கள் ஃபோன் வந்துடுச்சு, ஈஸியாக நீங்கள் வந்து அதை எடுத்துடுறீங்க. இன்னொன்று வந்து சீமான் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக பேசின ஒரு தகவலை அவர் ஃபோனில் வச்சுருந்துருக்கிறாரு, அல்லது ஏதோ ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாரு. காவல்துறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு ஃபோன்லேருந்து தான் அதை எடுக்கிறாங்க. அது வந்து திருச்சி சூர்யா வெளியிடுறாரு இல்லையா, அது வந்து காவல்துறை கைப்பற்றப்பட்ட ஃபோன்லேருந்து வந்தது. இது எப்படி அங்கே போச்சுங்கிறதெல்லாம் தெரியல. இது எல்லாமே தனி மனித உரிமை சார்ந்த விஷயம். இந்த பக்கம் நீங்கள் கட்சிக்காரர்களை சீமான் வந்து திட்டுறாரு அப்படின்னா அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் கட்சியை சார்ந்தவர்களை அவர் திட்டுறாரு. ஜெயலலிதா அம்மாலாம் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு திட்டுறது எவ்வளோ தேவலாம் தானே. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி அவர் நித்யானந்தா பக்கத்தில் இருக்கிற பெண்களை பேசுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அவரை வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். இவர் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையாங்கிறது நிச்சயமாக அதிர்ச்சிக்குரிய விஷயந்தான். இன்னொன்று, பொது இடங்களில் பேசும்பொழுது சீமான் போன்ற தலைவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்போ நாம் இன்னும் கவனமாக இருக்கணும், இன்னும் கவனமாக பேசணுங்கிற எண்ணம் முதல்ல அவருக்கு வரணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கை படிப்பினை தான். இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பொசிஷனில் இருக்காருங்கும் போது ஒரு தொடர்ந்து வந்து மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, மக்கள்கிட்ட இன்னும் நல்பெயர்கள் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியது. இந்த மாதிரி ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிறதுனால அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும்? வரப்போகிற எலெக்ஷனில் அவரால் வந்து ஒரு கால் பதிக்க முடியுமா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாங்க முடியுமா? எந்த லெவலில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போன்ற ஆடியோக்கள் வருவது அவருக்கு நிச்சயமாகவே அவருடைய புகழுக்கு ஒரு இழுக்கு தான். அதை அவர் சமாளித்து தான் ஆகணும். இன்னொன்று வந்து
அவர் கட்சிக்காரர்களை பேசுனதை வந்து ஒரு பெரிய குற்றமாக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அவர் கட்சி உள்கட்சி விவகாரம், அவர் என்ன காரணத்தினால வேணாலும் திட்டலாம். அவருடைய கட்சிக்காரர்களை திட்டி அவங்க கட்சி விட்டு வெளியில் போயிட்டாங்களா அல்லது அவருக்கு எதிராக ஏதாவது குறைகள் சொன்னாங்களா? எதுவுமே இல்லைல்ல. அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி அவர் பொது இடங்களில் பேசுகிற சில கருத்துக்களே நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்குது. இப்போ 2 திராவிட தலைவர்கள் நடுவில் ஒரு ஆரிய தலைவி வந்து சமாதி இருக்கு, அவங்க படுத்திருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதை வந்து ஒரு டபுள் மீனிங்கில் செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது ஒரு மாதிரி தவறா இல்லையான்னு கேட்குறாரு. அடடா, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறாரு. ஆமாம், ஒரு பொம்பளை படுத்துருந்தா படுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி விஷயங்களை அவர் பொது இடங்களில் தவிர்த்துட்டாலே அவருக்கான நற்பெயர் வந்து தொடர்ந்து இங்கே காப்பாற்றப்படும். பட்டு ஒரு தலைவர் எவ்வளவு அளவுக்கு பேசணுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட ரூமில் யாரை வேணாலும் எட்டி கூட உதைக்கலாம், அசிங்கமாக பேசலாம், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதெல்லாம் ஏற்கனவே இங்கே பல தலைவர்கள் பண்ணது தான், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது தனி அறையில் நடக்கும். ஆனால் நீங்கள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கும் பொழுது, அல்லது நிறைய மீடியாக்கள் உங்கள் முன்னாடி கேள்வியில் வைக்கும் பொழுது நாகரிகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் கலைஞர் வந்து மேடை பேச்சு எப்படி இருக்கணுங்கிறது ஒரு தொடரே எழுதினார், ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதினார். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம், புகைப்பிடிக்காமல் உங்களால் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாத சூழல் கூட வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பொதுக்கூட்ட பேச்சாளராக இருந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் சிகரெட் குடிக்காதீங்க, நீங்கள் மறைவாக ஒரு இடத்துக்கு போய் யாருக்கும் தெரியாமல் சிகரெட் குடிங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு புகைப்பிடிக்கிற நபராக இருந்தால் கூட அதை தவிருங்கன்னு சொல்கிற ஒரு தலைவர் தான் அவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொது இடங்களில் தனக்கான மரியாதையை நம்ம தான் காப்பாற்றணும். அப்போ நீங்கள் வார்த்தைகளில் கவனம் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அட்வைஸ் பண்ணி அவர் கேட்குற இடத்துல இல்லை, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஸோ நன்றி, நீங்கள் நிறைய தகவல் தெரிவிச்சிங்க. மீண்டும் சார் நன்றி.